இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செம்ல என்ன பார்த்தோம்னா நம்ம இந்த நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் என்ன கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுலேயே 15 மினிட்ஸ் வந்து முன்னாடி கொடுத்தாங்கன்னா அதே கால்குலேட்டர் செம்ல வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ஒய் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதே இதுல இப்போ தேர்ட் மாடல் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ல வந்து இப்போ யூனிட்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து பேட்ச் வச்சு பார்க்கறது தான் நமக்கு தேர்ட் மாடல். இந்த மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். எக்ஸைஸ் அண்ட் கோட் டசன்ட் ஹேவ் எனி காஸ்டிங் டிபார்ட்மெண்ட். அதனால வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா யூ நீட் டு ஹெல்ப் தம் அவுட் இன் ஃபைண்டிங் த டோட்டல் காஸ்ட். ஓகேவா? என்ன கேட்குறா? டோட்டல் காஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம கான்ட்ராக்ட் காஸ்ட் கேட்டிருக்கான். அந்த என்ன கான்ட்ராக்ட்னா 600 யூனிட்ஸ் ஃபார் ஒன் ஆஃப் தேர் ப்ராடக்ட். அதாவது இப்போ வந்து எக்ஸ்ஒய்செட்க்கு வந்து ஏங்கிற ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 600 யூனிட் வந்து என்ன கேட்டிருக்கான்? சிங்கிள் ஆர்டர் கொடுத்துருக்கான். இதோட டோட்டல் காஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம எண்டு வந்து என்னன்னா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம எண்டு. டோட்டல் காஸ்ட்டுங்கிறது நம்ம ஆல் இன்க்ளூட்ஸ் டைரக்ட் காஸ்ட், பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி வச்சு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம டோட்டல் காஸ்ட் வந்துருக்கும். ஓகேவா? இதில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன் ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் யூனிட் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் டேட்டா ஃபார் இனிஷியல் பேட்ச் ஆஃப் 200 யூனிட்ஸ். அது என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து இதுல ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஆவரேஜ் யூனிட், இன்னொன்று வந்து 200 யூனிட்ஸ். என்ன இங்க சொல்ல வரான்னா ஆவரேஜ் யூனிட் வேரியபிள் காஸ்ட் டேட்டா. ஓகேவா? ஒரு யூனிட்டோட வேரியபிள் காஸ்ட் டேட்டா கொடுத்துருக்கேன். அது வந்து அது முடிக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார் இனிஷியல் பேட்ச் ஆஃப் 200 யூனிட்ஸ். அப்போ ஒரு இங்க இதுலயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருந்தோம் இது பேட்ச் சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட்ச்ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி தான் சொல்லுவான். பேட்ச்னு கொடுத்தோம்னா நம்ம ஓகே பேட்ச் சம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பேட்ச் ஆஃப் 200 யூனிட்ஸ். அப்போ ஒரு பேட்சுக்கு 200 யூனிட்ஸ்னா மொத்தம் ஆர்டர் எவ்வளோ? 600 யூனிட்ஸ். பேட்சுக்கு 200 யூனிட்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 பேட்ச். கரெக்டா? மொத்தம் 3 பேட்ச். ஓகே, 3 பேட்சஸ் இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதோட ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணோம்னா ஆவரேஜ் யூனிட் வேரியபிள் காஸ்ட் டேட்டா ஃபார் an initial batch of 200 units are as follows. அதாவது இதோட கட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ இதப்படி ஆவரேஜ் யூனிட் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் டேட்டா given as follows. என்ன சொல்லியிருக்கான்? ஆவரேஜ் யூனிட், அதாவது ஒரு யூனிட்டோட வேரியபிள் காஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கான். டைரக்ட் மெட்டீரியல் என்ன சொல்றான்? 15 மீட்டர் ஸ்கொயர் at 80 rupees per meter square. டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னா 8 hours in department 1 and 75 rupees. அதே மாதிரி பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் 2 100 rupees. ஆமா 100 rupees. அதாவது டிபார்ட்மெண்ட் 2ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 100 hours in department 2. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் 1ல 8 hours ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு, அதுக்கு கொடுக்குற வேல்யூ 70 rupees per hour. டிபார்ட்மெண்ட் 2ல 100 மணி நேரம் இருக்கு, அது கொடுக்குற வேல்யூ 100 rupees per hour. ஓகேவா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டு இருக்கலாம். இங்கே பேக்கேஜ் பண்ணலாம், இங்கே ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த இது தாண்டி தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷிங் ப்ராடக்டாக வெளியே வரும். ஓகேவா? இதுக்கு என்ன செலவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது லேபர் காஸ்ட். அதுக்கடுத்து வேரியபிள் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 25% ஆஃப் டைரக்ட் லேபர். அப்போ நம்ம டைரக்ட் லேபர் இங்கே கண்டுபிடிப்போம்ல, டைரக்ட் லேபர் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டைரக்ட் லேபர், இந்த டோட்டல் டைரக்ட் லேபர் அவர்னு இந்த இடத்துல சொல்லலை. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 25% ஆஃப் லேபர் காஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோமோ அந்த ஹவர்ஸ். இப்போ சப்போஸ் சம்சி 500 ஹவர்ஸ்னா 500 ஹவர்ஸ் இன்டூ 25% எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 500 ஹவர்ஸ் இருக்கும். அப்போ 500 ஹவர்ஸ் இன்டூ அதுக்கடுத்து காஸ்ட் எங்கேயாவது ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பான். அந்த ஓவர் காஸ்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு டேரக்டாக என்ன கொடுத்துட்டான்? டைரக்ட் லேபர் ஹவரில் 25% கொடுத்துட்டான். அப்போ நம்ம டைரக்டா இதுல வர்ற ஆன்சரோட 25% எடுத்தாலே நம்ம வேரியபிள் ரேட் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து லேபர் டைம்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட் 2 எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ 80%, 70% லேர்னிங். இது முடிக்க பார்த்த எல்லா சம்மையும் என்ன சொன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுல லேர்னிங் பர்சன்டேஜ் கொடுத்துரும், மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் ப்ராக்டிகல் எஸ்பெக்டா இருக்கும். இந்த சம் 80% ரெண்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்தா 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு லேர்னிங் பர்சன்டேஜ் மாறுது. ஓகேவா? சரி, கிவன் என்ன? ஒரு பேட்ச்ல 200 யூனிட்ஸ்னா டோட்டல் பேட்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 200 மொத்தம் வந்து ஒரு பேட்சுக்கு 200 யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். டோட்டலா வந்து நமக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்கும்? அப்போ பேட்சுக்கு பார்த்தோம்னா 600 யூனிட்ஸ். கரெக்டா? ஆமா. கரெக்டா இல்லையா? 3 பேட்ச். டோட்டலா வந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்கும்? 600. ஆமா 3 பேட்ச். ஓகேவா? 3 பேட்சஸ். அங்க கொஞ்சம் எழுதுறது குழப்பமா இருந்துச்சு, மாத்தி எழுதிக்கிட்டேன். ஓகேவா? 3 பேட்ச். அப்போ 3 பேட்ச் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மொத்தம் 600 யூனிட்ஸ் டோட்டலா வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். மெட்டீரியல் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஸ்கொயர் 80 rupees சொல்லியிருக்கான். ஓகேவா? இது ரெண்டு விதமா பார்க்கலாம். மெட்டீரியல் ஸ்கொயர் அதாவது ஆவரேஜ் யூனிட்னு சொல்லியிருக்கான். ஒரு யூனிட்டுக்கு 15 மெட்டீரியல் ஸ்கொயர் தேவைப்படுது.
ஓகேவா? அப்படி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இன்னொரு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 15 மீட்டர் ஸ்கொயர் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ருபீஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டான்னா 15 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்றப்போ 15 into 80 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1200 பெர் யூனிட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு இங்க கொடுத்துருக்க வேல்யூ என்னது? ஆவரேஜ் யூனிட். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு 15 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. அந்த ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ருபீஸ் மீட்டர். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பெர் யூனிட் தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ பெர் யூனிட் என்னன்னு தெரிஞ்சிடும். பெர் யூனிட் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த வேலை என்ன? பெர் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு 1200 அப்படிங்கிறப்போ டோட்டல் மொத்தம் 600 யூனிட்ஸ். 600 யூனிட் இன்டோ எவ்வளோ? 1200. கரெக்டா? அப்போ 1200 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் எவ்வளோ வருது? 7,20,000. இது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் முடிஞ்சு. இப்போ டைரக்ட் லேபர் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டைரக்ட் லேபர் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி. டிபார்ட்மெண்ட் ஏல என்ன சொல்றாங்க? டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து 75 ருபீஸ் பெர் ஹவர், 100 ருபீஸ் பெர் ஹவர். இதுதான் காஸ்ட். டைரக்ட் லேபர் ஹவர் காஸ்ட், ஹவர்ஸ் லேபர் ஹவர்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல டைரக்ட் லேபர் ஹவர் காஸ்ட். ஓகேவா? காஸ்ட் ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? நமக்கு சம்பளம் கொடுத்தாதான் கிவன் டீடைல்ஸ் தான் எழுதியிருக்கேன். 70 ருபீஸ் பெர் ஹவர், 100 ருபீஸ் பெர் ஹவர். ரெண்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் போகலாம். நமக்கு டைரக்ட் காஸ்ட்னா என்னது? டோட்டல் லேபர் ஹவர்ஸ் இன்டூ டோட்டல் என்ன கால்குலேட் பண்ணுவோம்? பெர் யூனிட் பெர் ஹவருக்கு என்ன ரேட்டு? டோட்டல் அதே மாதிரி இங்கேயும் டோட்டல் ஹவர்ஸ் என்ன, பெர் யூனிட்டுக்கு பெர் ஹவருக்கு என்ன, அந்த ரேட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலா நம்ம சம்ம ஒழுங்கா வாசிக்காமலோ இல்லை ஒழுங்கா நம்ம இதை புரிஞ்சுக்காமலோ போனோம்னா எப்படி போடுவோம்? லேமேன் அப்ரோச் அப்ரூவ் பண்ணுவோம். 8 ஹவர்ஸ் ஒரு இதுக்கு வந்து 8 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ வந்து மொத்தம் ஒரு பேட்ச்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை யூனிட்ஸ் இருக்கு ஒரு பேட்சுக்கு? 200 யூனிட்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ 200 யூனிட்ஸ் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டூ 3 பேட்ச் அப்படின்னு போட்டு இதான் ஹவர்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி 100 ஹவர்ஸ் 200 யூனிட்ஸ் இன்டூ 3 போட்டோம்னா 60,000 ஹவர்ஸ் சொல்லி எடுத்துக்கும். ஆனா இது லேமேன் அப்ரோச். நம்ம கால்குலேட் பண்றது என்னதுல நீ ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் செஞ்சா அதே ப்ராடக்ட்டுக்கு நீ என்ன டைம் எடுக்கிறியோ அந்த டைம் கடைசி ப்ராடக்ட் இருக்காது. அப்பதான் லேர்னிங் கர்வ். அப்ப என்ன அவர் ஆகுங்கிறத நம்ம தான் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ என்ன அவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்துக்கணும். அப்போ இதுல என்ன ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றோம். ஓகே, அப்ப என்ன அவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றப்போ நம்மளுக்கு என்ன சொல்றோம்னா இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் அப்ரோச் ஓகே எடுக்கிறோம். இது வந்து ஒர்க்கிங் நோட்டா கொடுத்துறேன். ஓகேவா? இது வந்து என்ன கொடுத்துறேன்? ஒர்க்கிங் நோட்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதே எக்ஸாம் பாயிண்ட் இப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஃபைண்டிங் ஆஃப் டோட்டல் லேபர் ஹவர்ஸ் வித் லேர்னிங் பர்சன்டேஜ். ஏன்னா நம்ம லேர்னிங் பர்சன்டேஜ் தான் இருக்கணும். டிபார்ட்மெண்ட் 2 ரெண்டுக்குமே தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் 1 பொறுத்தவரைக்கும் ஏ பொறுத்தவரைக்கும் என்ன? டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் பேட்ச். இங்கே மட்டும் தான் நம்ம பேட்ச் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது இவ்வளோ நேரம் பார்த்தது யூனிட் சம், இது பேட்ச் சம். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் பேட்ச் எவ்வளோ? 200 யூனிட் இன்டூ 8 ஹவர்ஸ். ஏன்னா ஒரு பேட்சுக்கு 200 யூனிட், ஒரு பேட்சுக்கு 200 யூனிட் அப்படிங்கிறப்போ டோட்டல் 1600 ஹவர்ஸ் ஃபார் ஒன் பேட்ச். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேட்சஸ் 3 பேட்சஸ். எப்பயுமே எக்ஸுங்கிறது என்னது? ஆவரேஜ் யூனிட் தான் கண்டுபிடிப்போம். இப்போ 30 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் 13 எடுத்தோன்னு என்னது? 30th யூனிட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டூ 30 போட்டால் தான் நமக்கு என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட டைம் என்னன்னு சொல்லி தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இங்க 3 பேட்சஸ் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறது மொத்தம் 3 பேட்ச் நம்ம இந்த வருஷத்துல ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். அப்போ 3வது பேட்ச் நீ செய்யறப்போ உனக்கு என்ன நேரம் ஆகுதுன்றத கால்குலேட் பண்ணு. அதை இன்ட்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணா உனக்கு 3 பேட்சுக்கு சேர்த்து வச்சு எவ்வளவு நேரம் செலவாகுதுங்கிறத நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது 3rd பேட்ச் நீ ப்ரொடக்ஷன் பண்றப்போ உனக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணு. அதை இன்ட்டு 3 பேட்சோட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா டோட்டல் 3 பேட்சுக்கு என்ன டைம் ஆகுது அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணிடு. ஓகேவா? இதுதான் இது மட்டும்தான் உனக்கு குழப்பம். இந்த இடத்துல மட்டும்தான் குழப்பம். அப்புறம் இந்த இடத்துல கால்குலேட் பண்றது மட்டும்தான் குழப்பம். இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா பேட்சஸ் இப்போ நம்ம மொத்தம் திருப்பி சொல்றோம், மொத்தம் 30 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 30 யூனிட்ஸுக்கு என்ன டோட்டல் டைம், ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு என்ன செலவாகுதுன்னு தான் பார்ப்போம். 30 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணா ஒரு யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்ன செலவாகுது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு பேட்சுக்கு செலவு பண்ணணும். பேட்ச்ன்றதுனால ஒரு பேட்சுக்கு என்ன செலவாகுது, எவ்வளவு நேரம் செலவாகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அது செகண்ட் பேட்சா இருக்கலாம், தேர்ட் பேட்சா இருக்கலாம், எந்த பேட்சா வேணா இருக்கட்டும். ஒரு பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் நீ செய்யறப்ப எவ்வளவு செலவாகுது. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ங்கிறது 30 யூனிட்ஸ் இருக்குமா? இங்கே அதே மாதிரி 30th யூனிட்ஸ் தான் இருக்கும். 30th யூனிட் எடுத்து இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணாதான் டோட்டல் டைம் டேக்கன் தெரியும். அதே மாதிரி இங்கே 3rd பேட்ச் இருக்கிறோம். ஓகேவா? இங்கே 3 பேட்சஸ் போட்டுக்கோன்னா எடுத்து எழுதுறதுக்காக போட்டிருக்கேன். இங்கே நீ தேர்ட் பேட்ச்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 3rd பேட்சுக்கு என்ன டைம் செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 80% நமக்கு லேர்னிங் பர்சன்டேஜ் இதெல்லாம் சம்பளம் சொல்லியிருக்கான். இங்கே சொல்லியிருக்கான் லாஸ்ட் லைன்ல பார்த்தா தெரியும். சொல்லியிருக்கான் லாஸ்ட் லைன்ல. நம்ம இது முடிக்க எல்லாமே எடுத்தாச்சு. ஓகேவா?
இப்போ லாஸ்ட் லைன்ல பார்த்தோம்னா தெரியும், டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ 80% அண்ட் 70% லேர்னிங் கர்வ் ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்கான். அதை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு இது லேர்னிங் பர்சன்டேஜ் தான் இருக்கு, லேர்னிங் இண்டெக்ஸ் இல்லை. ஓகேவா? லேர்னிங் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு கால்குலேட்டருக்கு ஒன்று இருக்கு, அது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தா தெரியும். அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்றப்போ நமக்கு என்ன வருது, ஒய்யோட வேல்யூ வருது. இதுவே இதை வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு கால்குலேட்டர் 2 யூஸ் பண்றோம். எதனுடையும் 3 இந்த பவரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு, அதுவும் ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன வந்து, ஒய்யோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒய்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? டோட்டல் ஹவர்ஸ்ல நம்ம என்னது, தேர்ட் பேட்சுக்கு இவ்வளவுதான் செலவாகுது. நீ மூணு பேட்ச் நீ ப்ரொடக்ஷன் பண்ற, மூணாவது பேட்ச் நீ ஏன்னா வந்து டோட்டல் டைம் டேக்கன் ஹவர்ஸ்ங்கிறப்போ நீ மொத்தம் வந்து 1000 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றா, 1000 யூனிட், இப்போ 1000வது யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிக்கிறப்போ உனக்கு நீ ஒரு கத்துக்கிட்டு இருந்திருப்பேன், எவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருப்பேன் இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க தேர்ட் பேட்ச் நீ செஞ்சு முடிக்கிறப்போ என்ன எவ்வளவு அப்ளை ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பிக்கும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்றோம். இங்கே 200 × 200 × 100 போறப்போ 20,000 ஹவர்ஸ் இருக்கு. மூணாவது பேட்ச் 70% லேர்னிங் இண்டெக்ஸ் வச்சு கால்குலேட் பண்றோம். இதுவுமே கால்குலேட்டருக்கு 1 ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு, இதுவுமே கால்குலேட்டருக்கு 2 ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. ஓகேவா? கால்குலேட் பண்றப்போ நமக்கு வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்துருக்கு. இதுவுமே தேர்ட் பேட்ச்க்கு. ஓகேவா? இது இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கே கால்குலேட் பண்றோம். இப்போ இதுல பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன சொல்றேன், 200 யூனிட் ஒரு பேட்ச் அப்படின்னா இன்ட்டு 3 போடுறப்போ எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி இங்க வந்து ஒரு பேட்சுக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். தேர்ட் பேட்ச் செய்யறப்போ என்ன டைம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இன்ட்டு 3ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 பேட்ச்க்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இதுவுமே தேர்ட் பேட்சுக்கு என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இன்ட்டு 3ஆல மல்டிப்ளை பண்றோம். டோட்டல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும். இதுதான் லேமன் அப்ரோச்சுக்கும் ப்ரொஃபஷனல் அப்ரோச்சுக்கும் வித்தியாசம். அப்போ நம்ம ப்ரொஃபஷனல் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா we know about learning curve, we studied about learning curve, அதனால அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ யூஸ் பண்றப்போ இப்போ அதே மாதிரி இது வந்து ஒரு பாக்ஸ்ல எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எழுதி வச்ச மாதிரி கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் லேபர் ஹவர்ஸ் இன்டு டோட்டல் வேல்யூ, இங்கே டோட்டல் லேபர் ஹவர்ஸ் இன்டு என்ன காஸ்ட் பெர் ஹவர் கால்குலேட் பண்றப்போ இதோட காஸ்ட்டும் வந்திருக்கும். ரெண்டையும் ஆட் பண்றப்போ லேபர் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஆப்வியஸா வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தான், 25% ஆஃப் லேபர் காஸ்ட்னு சொல்லியிருந்தான். ஆனால் லேபர் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னது 25% இருக்கிறப்போ வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதோட சம் முடியாது, நமக்கு சம்ல இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்றான். ஆனா சம்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கான், டோட்டல் காஸ்ட் ஃபார் a சிங்கிள் ஆர்டர் ஆஃப் 600 யூனிட்ஸ் டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணி. அப்போ டோட்டல் காஸ்ட் முடிஞ்சாதான் சம் முடியும். டோட்டல் காஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியபிள் ஒரு காஸ்ட். இது வந்து பிக்சர்லாம் இருந்துச்சுன்னா ஓகே எடுத்துக்கலாம், அதுல எதுவுமே இல்லாதனால இது மட்டும் வச்சு நீ ஆட் பண்றப்போ டைரக்ட் லேபர் எடுத்துக்கலாம். இல்ல மறக்கக்கூடாது அப்படின்னா இதை வந்து இப்படியும் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம்னா, சம் ஆரம்பிக்கிறப்பே டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் போட்டுட்டு இது வந்து ஒர்க்கிங் நோட் 1, ஒர்க்கிங் நோட் 2, ஒர்க்கிங் நோட் 3ன்னு கொடுத்து மூணுமே தனித்தனியாக கால்குலேட் பண்ணலாம். இதுல டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் கால்குலேட் பண்றப்ப மட்டும் ஒர்க்கிங் நோட்ல இங்க வந்து ஒர்க்கிங் நோட் 3, ஒர்க்கிங் நோட் 4, ஒர்க்கிங் நோட் 5ன்னு கொடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுல ஒரு ஆன்சர் வரும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியில மொத்தமா அதை ஆட் பண்ணி போடுறப்போ வேலை முடிஞ்சிடும். அது ஒரு ப்ரெசன்டேஷன் படியும் நீட் ஆகும். ஓகேவா?